எல்லோருக்கும் வணக்கம். தவக்காலம் இது நம்மள நாமளே ஒரு சுய பரிசோதனை செஞ்சுக்கிற, நம்மை தயார்படுத்திக்கிற ஒரு முக்கியமான நேரம் இல்லையா? ஆனா பல சமயம் எங்க ஆரம்பிக்கிறதுனே ஒரு குழப்பம் இருக்கும். அதனால இன்னைக்கு நாம நேரா மத்தேயு 2ஆம் அதிகாரத்துக்கு போக போறோம். இயேசுவோட சின்ன வயசுல நடந்த ஒரு கதை தான். ஆனா அதுக்குள்ள நமக்கு எவ்வளோ ஆழமான பாடங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு நம்ம ஒன்னா சேர்ந்து பார்க்க போறோம். ஒரு நட்சத்திரம், ஒரு கொடுங்கோல் அரசன், அப்புறம் தப்பிச்சு ஓடுற ஒரு குடும்பம். இதுக்கும் நம்மளோட விசுவாசத்துக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க நினைக்கலாம் இல்லையா? ஆனா பாருங்க, இந்த கேள்விக்குள்ளதான் இந்த தவக்காலத்துக்கான சில முக்கியமான பதில்களே அடங்கியிருக்கு. வாங்க இந்த கதைக்குள்ள இன்னும் ஆழமா போய் பார்க்கலாம். பொதுவா இயேசுவோட ஊழியம் பல வருஷங்களுக்கு அப்புறம் தான் தொடங்குது. ஆனா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவரோட வாழ்க்கையோட ஆரம்பத்திலேயே அவரோட முழு பயணத்துக்கான விதைகளும் விதைக்கப்பட்டுடுச்சு. கடவுள் தன்னோட மகத்தான திட்டத்தை எப்படி முதல் கணத்திலிருந்தே செயல்படுத்த ஆரம்பிச்சாருன்னு பார்க்கறது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த அதிகாரத்தை நாம 3 முக்கிய பகுதிகளா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல ஞானிகளோட வருகை, அடுத்து அதை கேட்டு ஏரோது ராஜா எப்படி ரியாக்ட் பண்றான், கடைசியா அந்த ஆபத்திலிருந்து எப்படி தப்பிச்சு போறாங்க. இது ஒவ்வொன்றும் நமக்கு ஒரு முக்கியமான ஆன்மீக உண்மையை கத்துக் கொடுக்க போகுது. சரி, நம்மளோட முதல் நிறுத்தம் அந்த ஞானிகளோட பயணம். இவங்க யாரு? எதுக்காக ஒரு நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து நூத்துக்கணக்கான மைல்கள் பயணம் செஞ்சு வந்தாங்க? அவங்களோட அந்த பயணம் உண்மையான ஆராதனைனா என்னன்னு நமக்கு காட்டுற ஒரு பவர்ஃபுல்லான உதாரணம். இதுல நாம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஞானிகள் யூதர்கள் கிடையாது, அவங்க புறஜாதியினர். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசுவோட வருகை ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு மட்டும் இல்ல, இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்காகவும் தானுங்கிற செய்தி அவர் பிறந்த உடனேயே அறிவிக்கப்பட்டுடுச்சு. பாருங்க எவ்வளோ பெரிய விஷயம் இது. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இந்த ஞானிகள் எவ்வளோ தூரம் பயணம் செஞ்சிருப்பாங்க? வழியில எத்தனை கஷ்டங்கள் சவால்கள் வந்திருக்கும். ஆனாலும் அவங்க தங்களோட தேடுதலை ஒருபோதும் கைவிடவே இல்லை. இது நமக்கு ஒரு மிக சக்தி வாய்ந்த பாடம். யாரு உண்மையா தேடுறாங்களோ அவங்க நிச்சயமா கண்டடைவாங்க. இப்போ அவங்க கொண்டு வந்த பரிசுகளை பத்தி பார்ப்போம். இது ஏதோ சாதாரண பரிசு பொருட்கள் கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. தங்கம் அவரை ஒரு ராஜாவா அறிவிச்சது. தூப வர்க்கம் அவரை ஒரு தெய்வமா அடையாளம் காட்டுச்சு. அப்புறம் வெள்ளைப்போளம், இதுதான் ரொம்ப முக்கியம். அது அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் முன்னறிவிச்சது. யோசிச்சு பாருங்க, அவர் பிறக்கும் போதே அவரோட முழு வாழ்க்கை கதையும் இந்த பரிசுகள் நமக்கு சொல்லிருச்சு. சரி, இப்போ நாம இந்த கதையோட மையப்புள்ளிக்கு வரோம். இது 2 ராஜாக்களோட கதை. ஒரு பக்கம் பிறந்த ராஜாவை வணங்க வந்த ஞானிகள், இன்னொரு பக்கம் அந்த புது ராஜாவை கண்டு பயப்படுற ஏரோது. ஆராதனைக்கும் பயத்துக்கும் நடுவுல இருக்கிற இந்த பெரிய முரண்பாட்டை நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஞானிகள் இயேசுவை கண்டுபிடிச்ச உடனே என்ன செஞ்சாங்க தெரியுமா? வேற எதையுமே யோசிக்கல. இவ்வளோ தூரம் பயணம் செஞ்சு வந்தோமேங்கிற களைப்ப கூட பார்க்கல. உடனடியா சாஷ்டாங்கமா விழுந்து அவரை வணங்குனாங்க. அவங்க பயணத்தோட ஒரே நோக்கம் அந்த நொடியில நிறைவேறுச்சு. ஆனா ஏரோது ராஜாவோட எதிர்வினை அப்படியே தலைகீழ். ஒரு புது ராஜா பிறந்திருக்காருங்கிற செய்தி அவனுக்குள்ள சந்தோஷத்தை இல்ல, பயத்தை தான் விதைச்சது. தன்னோட பதவிக்கு அதிகாரத்துக்கு போட்டி வந்துருமோங்கிற பொறாமைய அவனை ஆட்டி படைச்சது. அந்த பயமும் பொறாமையும் தான் ஒரு பச்சை குழந்தைய கொல்ற அளவுக்கு கொடூரமான ஒரு திட்டத்துக்கு அவனை தள்ளிச்சு. இந்த ஒப்பீட்டை பாருங்க, இது எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா விளக்கிடும். ஒரு பக்கம் ஞானிகள், அதாவது தேடுறவங்க. அவங்க நோக்கம் என்ன? உண்மையான ஆராதனை. அவங்க செயல் விலை மதிப்பில்லாத பரிசு. அவங்களுக்கு கிடைச்ச முடிவு ராஜாவை கண்டடைஞ்சது. இப்போ மறுபக்கம் பாருங்க, ஏரோது. அவனோட நோக்கம் அதிகாரத்தை இழந்துருவோமோங்கிற பயம். செயல் கொலை செய்ய சதி பண்றது. முடிவு அழிவு. இது வெறும் 2 நபர்களோட கதை இல்ல, இது 2 விதமான இதயங்களோட கதை. இப்போ இந்த கேள்வி நமக்குத்தான். நம்ம வாழ்க்கையில கடவுளோட சித்தம் வெளிப்படும்போது நாம எப்படி நடந்துக்கிறோம்? ஞானிகளை போல அதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டு ஆராதிக்கிறோமா, இல்ல ஏரோதை போல நம்மளோட சொந்த திட்டங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயந்து எதிர்க்கிறோமா? இது இந்த தவக்காலத்துல நாம கண்டிப்பா சிந்திக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி. ஞானிகள் ஏரோதுன்னு பார்த்துட்டோம். இப்போ நாம் யோசேப்பு கிட்ட வரோம். அவரோட கதை வெறும் ஆபத்திலிருந்து தப்பிச்சு போறது மட்டும் இல்ல. இது எந்த கேள்வியும் கேட்காம கீழ்ப்படுகிறது, கடவுளோட பாதுகாப்பு மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கிறது பத்தின ஒரு கதை. இந்த காலவரிசைய பாருங்க, கடவுளோட திட்டம் எவ்வளோ கச்சிதமா செயல்பட்டதுன்னு புரியும். ஸ்டெப் 1, தேவதூதர் மூலமா எச்சரிக்கை வருது. ஸ்டெப் 2, யோசேப்பு ஒரு வார்த்தை கூட பேசாம உடனடியா கீழ்ப்படுகிறாரு. ஸ்டெப் 3, சரியான நேரத்துல ஏரோது இறந்து போறான். ஸ்டெப் 4, அவங்க நாசரேத்துக்கு திரும்பி வராங்க. பாத்தீங்களா, ஒவ்வொன்றும் அடுத்ததோட எப்படி இணைஞ்சிருக்குன்னு. மனுஷங்களோட சதிக்கு நடுவுலையும் கடவுளோட பாதுகாப்பு தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு. இந்த உலகத்தோட இரட்சகர் எங்க வளர்ந்தார்?
ஒரு பெரிய அரண்மனையிலையா? இல்ல, நாசரேத்துன்னு ஒரு சின்ன, யாருமே பெருசா மதிக்காத ஒரு ஊர்ல. இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? கடவுள் தாழ்மைய எவ்வளவு மதிக்கிறார். உலகத்தையே மாத்த போற பெரிய காரியங்கள் கூட எவ்வளவு அமைதியா, ஆரவாரம் இல்லாம தொடங்குங்கிறது தான். சரி, இதுவரைக்கும் நாம இந்த கதையை முழுசா பார்த்துட்டோம். இப்போ இதிலிருந்து இந்த தவ காலத்துக்காக நாம எடுத்துட்டு போக வேண்டிய பாடங்கள் என்னென்ன, இந்த பழங்கால உண்மைகளை நம்மளோட இன்னைய வாழ்க்கைக்கு எப்படி பொருத்திக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல் பாடம் ஞானிகள் கிட்ட இருந்து வருது. ரொம்ப சிம்பிள். இந்த தவக்காலம் ஞானிகளை போல நாம இயேசுவ உண்மையா தேடணும். மத்த எதையும் விட நம்ம இதயங்களை அவருக்கு பரிசா கொடுக்கணுங்கிற ஒரு அழைப்பு. ரெண்டாவது, ஏரோது கிட்ட இருந்து ஒரு எச்சரிக்கை. நம்ம இதயத்துக்குள்ளேயும் பெருமை, பொறாமை, பயம்னு சில ஏரோது குணங்கள் இருக்கலாம். அதை நாம முதல்ல அடையாளம் கண்டு வேரோட புடுங்கி எறியணும். அந்த முட்கள் இல்லாத இடத்துல தான் கடவுளோட சித்தம் வளர முடியும். மூணாவது பாடம் யோசேப்பு நமக்கு கத்துக் கொடுக்கறது, எந்த கேள்வியும் கேட்காம தாமதிக்காம கடவுளோட வழிநடத்துதலுக்கு உடனடியா கீழ்ப்படுகிறது தான் உண்மையான நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் அவரோட பாதுகாப்பையும் வழிகாட்டுதலையும் நம்ம வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரும். கடைசியா, இந்த அழகான ஓவியம் மாதிரி நம்ம வாழ்க்கை சில நேரங்கள்ல ரொம்ப சிக்கலா, புரியாத மாதிரி தோணலாம். ஆனா நாம ஒண்ணு மட்டும் நம்பணும், கடவுள் பின்னடியில ஒரு அழகான ஓவியத்தை வரைஞ்சுகிட்டு இருக்காரு. எல்லா குழப்பங்களுக்கும் நடுவுலையும் அவரோட திட்டம் செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, மத்தேயு 2ஆம் அதிகாரம் நமக்கு என்ன காட்டுது? இயேசு பிறக்கும்போதே ராஜாவா அங்கீகரிக்கப்பட்டார். அதே சமயம் பிறக்கும்போதே எதிர்ப்பையும் சந்திச்சார். ஆனா மனுஷங்களோட சதிக்கு நடுவுலையும் கடவுளோட தெய்வீக பாதுகாப்பு அவரை வழிநடத்தி தீர்க்க தரிசனங்களை எல்லாம் நிறைவேற்றுச்சு. இந்த விளக்கத்தோட இறுதியில இந்த கேள்வி உங்களுக்காக. இந்த தவக்காலத்துல நீங்க யாரா இருக்க போறீங்க? ஞானிகளை போல உண்மையோட தேடுறவரா? ஏரோத போல பயத்தோட எதிர்க்கிறவரா? இல்ல யோசேப்ப போல நம்பிக்கையோட பின்பற்றுகிறவரா? உங்க பதில் என்னவா இருக்கும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பெத்லகேம் இரவில் ஒளி வந்ததே, புது நட்சத்திரம் வானில் தெரிந்ததே. தூர தேசத்தில் இருந்து ஞானிகள் வந்தார், குழந்தை ராஜாவை காணவே வந்தார். தங்கமும் கொண்டு வந்தார், தூபமும் வாசம் செய்தார், முருங்கையும் அர்ப்பணித்தார், முன் விழுந்து தொழுதார். ஒளி வந்ததே, ஒளி வந்ததே, உலக ராஜா பிறந்ததே. பயம் வேண்டாம், சந்தோஷமே, இயேசு வந்தார். ஜெயமே ஜெயமே. ஹேரோது ராஜா கலங்கினான், இதயம் உள்ளே பயந்து போனான், அதிகாரம் பிடிக்க நினைத்தான், ஆனால் தேவன் திட்டம் வென்றான். யோசேப்பு கனவில் கேட்டார், தேவதூதன் வார்த்தை சொன்னார், எகிப்துக்கு உடனே சென்றார், தேவன் கையில் நம்பிக்கை வைத்தார். ஒளி வந்ததே, ஒளி வந்ததே, அன்பு ராஜா வந்ததே. இருளோடுது, வெளிச்சம் ஏறுது, இயேசு நாமம் உயருது. நாம் ஞானிகள் போல தேடுவோம், நாம் யோசேப்பு போல கேட்போம், பெருமை எல்லாம் தள்ளி விடுவோம், இயேசுவுக்கே வாழ்வை கொடுப்போம். ஒளி வந்ததே, ஒளி வந்ததே, லெந்து நாள் 2ஆம் ஜெயம்
அற்புதமா